ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் 4th வெனஸ்டே மினி விலாக் இது. நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போதும். நம்ம ஏதாவது வாங்காமல் விட்டுட்டோமா, ஏதாவது ரெடி பண்ணாமல் விட்டுட்டோமான்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு வாங்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக நான், அப்பா, என்னோடய சன் 3 பேருமே மாதவரத்தில் இருக்க டிமார்ட்டுக்கு போயிருந்தோம். டிமார்ட்டில் நிறைய ஆஃபர் கொடுத்தாலுமே ஒரே ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில் கவுண்டரில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா கஸ்டமர்ஸு, அவங்களோட வேதனையை யார் தான் சொல்லி அழுவாங்கன்னே தெரியல. ஏன்னா நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது, பட் ஆனால் அங்கே அந்த கவுண்டர்ஸில் ஆளுங்க இருக்க மாட்டேன்றாங்க. ஒரு 10 கவுண்டர்ஸ் இருக்குன்னா 5 கவுண்டர்ஸில் தான் ஆளுங்க இருக்காங்க. எங்கன்னா சாப்பிட போயிருக்காங்க, இங்கே போயிருக்காங்கன்னு ஒரு சில்லியான ரீசன்ஸ் கொடுக்காங்க. ஓகே, அதெல்லாம் பண்ண வேண்டியது தான். பட் ஆனால் அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்கும்போது நிறைய ஆட்களை வேலைக்கு வச்சு அவங்க கொஞ்சம் கஸ்டமர்ஸோட சிரமத்தை குறைக்கலான்றது என்னோடய சஜஷன். நான் ரொம்ப சிம்பிளாக என்னெல்லாம் வாங்கணுமோ அதை மட்டும் லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க வேண்டிய ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் டிமார்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே அம்மா பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு அரைக்கணும், இடியாப்ப மாவு அரைக்கணும், மிளகாத்தூள் அரைக்கணும்னு ஒரே பாட்டு பாடி என்னை மாவு மில்லுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா, என்ன பாப்பா ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை பார்க்கவே முடியலன்னு வேறு ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் கடையை ரெனோவேட் பண்ணுறேன்ட்டு கடையை மூடிட்டீங்க, நான் எப்படி வருவேன்? நான் என்னோட கிளாரிஃபிகேஷனை கொடுத்துட்டு, சரி இனிமேல் கடை திறந்து தான் இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் அரைச்சிக்கோ அப்படின்ட்டார். ஓகே, ஏன்னா அந்த அண்ணன்கிட்ட அரைச்சோம்னா மிளகாத்தூளும் பார்த்திங்கன்னா அது பதமாக அரைச்சி கொடுப்பாங்க. இடியாப்பம், இட்லி மாவு எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அரைச்சி கொடுப்பாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாகவே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருந்தது. பட் இனிமேல் ஒரு நல்ல தூள் அரைக்கிறதுக்கான கடை திறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்பப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் என்ன வீடியோ எடுக்கிறேன்னா, நான் யூடியூப்பில் போகிறதுக்கு தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு. வா கிட்ட எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கிட்ட அந்த மிஷினில் எப்படி அரிசி போகுது, நீயே கையை வச்சு தள்ளுமான்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு இருந்தது. ஃபஸ்ட் டைம் அந்த மாவு மில்லில் கையை வச்சு தள்ளியிருக்கேன்.